மலக்கே பார்த்து பேச செய்யுங்க. ஆனால் அன்றைக்கு அல்லாஹ் மலக்கை பார்த்து பேசவில்லை, அல்லாஹ் நெருப்பை பார்த்து பேசினாங்க. யாரா கூனி பருதா, நெருப்பை நீ குளிர்ந்து விடு. யார் சொல்றா? ஹை கமாண்ட் ஃப்ரம் அல்லாஹ், டைரக்ட் கமாண்ட். நெருப்பு எப்படி குளிர்ந்துச்சுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குளிர ஆரம்பிச்சு. சொல்லுங்க அல்லாஹு அக்பர், சொல்லுங்க அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். எல்லா புகழும் யாருக்கு? என்னங்க நெருப்பு? நெருப்புக்கு பயந்த முஸ்லீமா? கருப்புக்கு பயந்த முஸ்லீமா? காத்துக்கு பயந்த முஸ்லீமா? பேய்க்கு பயந்த முஸ்லீமா? நோய்க்கு பயந்த முஸ்லீமா? அல்லாஹ்வுக்கு பயப்படுற முஸ்லீம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். என்னாச்சு? டைரக்ட் அல்லாஹ் நெருப்பை பார்த்து பேசி நெருப்பு குளிர்ந்து போய், அந்த நெருப்பு மட்டுமல்ல உலகத்தில் எல்லா நெருப்பு குளிர்ந்து போயிடுச்சு. ஏன்னா ஹை டைம் யார்கிட்ட வந்துச்சு? அல்லாஹ் நேருது. அப்ப அடுப்புல அரிசி வச்சா அதை எரிய மாட்டேங்குது, திருப்பு குளிர்ந்து வயசாயிடுச்சு. அப்புறம் அல்லாஹ் சொன்னா, எல்லாரையும் சொல்லல, யானார் கூனி பரதன், நெருப்பே நீ குளிர்ந்து விடு, வசலாமன், அந்த மாதிரி மொத்தமான குளிர்ச்சி இல்ல, ஒரு நடுநிலையான குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சி எப்படி தெரியுமா? அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது மட்டும் நீ குளிர்ந்து விடு. யாருடைய கேட்கல? இப்ராஹிமின் மீது மட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இதம்மா ஏசி மாதிரி ஆயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய கையில காலில் கட்டி இருந்த சங்கிலிகள் அரை நெருப்பு எரிக்க ஆரம்பித்து விட்டது. சங்கிலியில அருந்துருச்சு, சுத்தி எரியுது. இப்ராஹிமை எரிக்கவில்லை. சொல்லு நல்லா போட்டார். என்ன ஃபார்மேட்? செகண்ட் பேப்பர் சொல்லுங்க. பாஸ் 40 நாள் இருந்தான் நெருப்புல. நம்மளுடைய மகள் பார்த்துட்டு வசதி ஆயிட்டான். நம்ம மேல பாக்கலாம், எங்க அத்தா நெருப்பு தீப்பட்ட ஜாலியா இருக்கான், சாப்பிட்டு இருக்காது. உடம்பு வேணுமாலும் கேட்டாங்க, நீ முஸ்லீம் ஆயிடு, நம்ம முஸ்லீம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கிடைக்காத ஈமான் பொண்ணு கிடைச்சு. செகண்ட் பேப்பர் பாஸ். இந்த மாதிரி 30 பேர் சொன்ன டைம் இல்லை, 5 நிமிஷம் தான் படியே போதும். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு குழந்தை கரையிலுங்க. 86 வயசு இருக்கிறாங்க. எத்தனை வயசு? 86 வயசுல தவம் இருந்து அல்லாஹ்ட்ட கேட்டு 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 வாங்கின ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு பேப்பர் என்னன்னா, கொண்டாடி இப்படி விட்டு வந்தது. விட்டோன்டான் எங்க? ஆலைவனத்துல. காட்டக்கூடாது, காட்டல. அடுத்த பேப்பர் பாஸ். பார்க்கலாம், ஆனா இறங்கக்கூடாது, இறங்கல. அடுத்த பேப்பர் பாஸ். பார்க்கலாம், பேசக்கூடாது, பேசல. அடுத்த பேப்பர் பாஸ். எல்லாம் முடிஞ்சு. அடுத்த பேப்பர் போங்க, பையனை போல பார்க்கலாம், பேசலாம், பையனை கூட்டிட்டு வெளியே கூட போகலாம். ஆனா ஒண்ணு, கனவுல எல்லாம் காட்டுறான் பையனை அறுக்கிற மாதிரி. 20 பேப்பர். அப்போதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பையனை கொஞ்சம் வாப்பா வெளியே போலாம் சொல்லி கூட்டிட்டு போய் அந்த பையன்ட்டே கேட்கிறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனே, உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டப்பா, உன் அபிப்பிராயம் என்னப்பா? அந்த பிள்ளை எப்படி பண்ண பிள்ளை பாருங்க. அல்லாஹ் நம்ம பிள்ளைகளே இப்படி ஆகும். அந்த புள்ள சொல்லிச்சு, அவன் சொல்லிட்டான், இதுக்கு மேல கேள்வியா? சொன்னதை செய்யுங்க. உயிர் உனக்கு, சொர்க்கம் எனக்கு. சொல்லி வச்சா. உயிர் கொடுத்தது யாரு? உயிர் உனக்கு, சொர்க்கம் எனக்கு. பொருள் உனக்கு, சொர்க்கம் எனக்கு. இதான் முஸ்லீம் செய்த ஒப்பந்தம். யார்கிட்ட? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீம். சொன்னாங்க, என்னங்க அல்லாஹ் சொன்னா அடுத்துட்டு போக வேண்டியதானே கேட்குறீங்க? ஆமா, ஒரு ஐடியா. என்ன ஐடியா? என்ன குப்பரை படுக்க வைங்க, நான் உங்களை பார்க்க கூடாது. கண்ணில் துணியை கட்டிங்க, நீங்க என்ன பார்க்க கூடாது. என்னுடைய அன்பு மிகைக்க கூடாது, உங்க அன்பு மிகைக்க கூடாது. அல்லாஹ் அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன்.
என் சட்டையை கழட்டி வச்சிருக்கேன், ரத்தப்படக்கூடாது, அம்மா ரத்தத்தை பார்க்க கூடாது, அம்மாவுக்கு தெரியாது. சீதா இடையில வர்றான், ஏன் நல்லா சொல்ல செஞ்சிருவீங்களா, உன்னை செஞ்சிருவீங்களா? பெல்லாத எரிஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதான் நீங்க கழுதிறாங்க. என்ன ஆச்சு கடைசியில? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கழுதல கத்தி வச்சு அறுக்கிறாங்க. எப்படி அல்லாஹ் அங்கே நெருப்பை பார்த்து பேசினானோ, இங்கே அல்லாஹ் கத்தியை பார்த்து பேசினான். கத்தியை நீ அறுக்காதே. மலக்கு துடிச்சு போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன ஆக போதும், கலியில் அறுக்கிறாரே அல்லாஹ், 10 வயசு பையன் அல்லாஹ், 84 வயசு கிழமை தகப்பையா அல்லாஹ். உனக்கு தேவையில்லை, எனக்கும் அமருக்கு உள்ள பிரச்சனை. கழுத்துல கத்தி வச்சு அறுக்கிறாங்க. கத்தி அறுப்படல, கத்தியை தூக்கி எரியுறாங்க. அந்த பாறையை 2 பிளக்குது. அவ்வளவு கூர்மையான கத்தி எதை இருக்க மாட்டேங்குது, ஒரு பிஞ்சு குழந்தையுடைய கழுத்தா இருக்க மாட்டேங்குது. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு அழகான ஆடு எங்கிருந்து, சொர்க்கத்திலிருந்து கொடுத்து அனுப்பினா. ஜிப்ரீல், இந்த ஆட்டை கொண்டு போங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட்டை கொண்டு வந்து வச்சாங்க. சொன்னாங்க, சொல்லுங்க அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சொல்லுங்க, யார் சொன்னது? ஒண்ணு வச்ச உடனே அறுத்தாங்க. ஆனா கண்ணு துணி கட்டி தெரியல எதா இருக்கிறாங்கன்னு அறுக்கிறாங்க. எது? ஆட்ட. என்ன சொல்லி? லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சொல்லுங்க, யார் சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அறுத்தா ஆட்டுடைய கழுத்துல ரத்தம் ஊத்துது. குழந்தை அங்க நெஞ்சு நிக்குது. பார்த்தா ஆடு அறுத்திருக்கு. அல்லாஹ் என்ன அறுக்கல. அந்த குழந்தை சொல்லிச்சு, அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, 3 சேர்த்து சொல்லுங்க பாப்போம். இந்த தியாகத்தை முஸ்லிம்கள் மறந்து விடக்கூடாது. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்குதான் வருஷம் குர்பானி வாஜிபு. கறி சாப்பிட்றதுக்கு இல்லை பாய். நான் கூட நீ பேசி நாட்டுக்கறி பிரியாணியா, ஆசைகளின் குர்பானியா? நாட்டுக்கறி பிரியாணியா? கறி சாப்பிட முந்தைய சமுதாயங்களுக்கு கறி சாப்பிட்றது ஹராம்ங்க. நமக்கு மட்டும்தான் நல்லா கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். நம்ம எத்தனை கிலோன்னு கேட்குறா. எட்ட ஒன்னே கிலோவா குர்பானியா? கிட்ட கிலோ வாங்களா பாய்? அட நான் இன்னும் அழுக்கவே இல்லை. எத்தனை கிலோன்னு கேட்குற? எத்தனை கிலோ கறி கிடைக்கும் பாய்? அப்ப எதுக்கு நீ குர்பானி கொடுக்குற? எதுக்கு? எங்கங்க குர்பானி? லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்வை ரத்தம் சென்றடைவதில்லை, அல்லாஹ்வை மாமிசம் சென்றடைவதில்லை, தக்வா சென்றடைகிறது. அந்த தக்வா வேணும். யார் தக்வா வேணும்? அது ஒரிஜினல் தக்வா. இது காப்பியாவது வேணும். சரிங்களா? இப்ப என்ன முஸ்லீம்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆசை கூட இல்லாம வச்சுக்க. ஒரு தெருங்காய் சொன்னா பிரியாணி இல்லாம என்ன இல்லைங்க? தெருநாய் இல்லைங்க. புது ட்ரெஸ் இல்லாம என்ன இல்லைங்க? தெருநாய் இல்லைங்க. ஒரு தெருநாய் காசு கொடுக்காம என்ன இல்லைங்க? தெருநாய் இல்லைங்க. ஒரு பிக்னிக் இல்லாம என்ன இல்லைங்க? தெருநாய் இல்லைங்க. பிரியாணி 2000 ரூபாங்க.